Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். திருவள்ளூர் அருகே Facebook காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தாயை காதலனின் நண்பர்களுடன் கத்தியால் குத்தி கொலை செய்த மக்களை போலீசார் கைது செய்துள்ளார்கள். திருவள்ளூரை அடுத்த காக்கலூர் ஆஞ்சநேயபுரம் 8வது தெருவைச் சேர்ந்தவர் திருமுருகநாதன். தனியார் கம்பெனி ஊழியர். இவரது மனைவி பானுமதி. இவர்களுக்கு சாமுண்டீஸ்வரி மற்றும் தேவிப்பிரியா என்ற 2 மகள்கள் உள்ளார்கள். இந்த நிலையில் நேற்று பிற்பகல் இவரது வீட்டுக்குள் புகுந்த 2 இளைஞர்கள் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பானுமதியை சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடி உள்ளார்கள். உடனடியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பானுமதியை மீட்டு திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு முதல் உதவி அளிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் இருந்ததால் சென்னை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார்கள். ஆனால் பானுமதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த திருவள்ளூர் தாலுகா போலீசார் தேவிப்பிரியாவிடம் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் அவரிடம் தொடர் விசாரணையை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் பானுமதியை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய போது அங்கே விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் சிலர் ஓடி வந்து அந்த 2 இளைஞர்களையும் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார்கள். அந்த விசாரணையில் தேவிப்பிரியாவும் கும்பகோணத்தை அடுத்த திருவடைமருதூர் பகுதியைச் சேர்ந்த விவேக் என்பவருடன் பேஸ்புக்கில் கடந்த 2 வருடமாக காதலித்து வந்ததும் அவர் மைசூரில் வேலை செய்து வருவதும் தெரியவந்தது. தேவிப்பிரியா வீட்டை விட்டு வெளியேறி காதலன் விவேக்குடன் செல்ல முடிவு செய்து விவேக்கின் நண்பர்களான விக்னேஷ் மற்றும் சதீஷ் ஆகிய 2 வரை அனுப்பியதும் விசாரணையில் தெரியவந்தது. நேற்று மாலை வீட்டில் இருந்த நகை மற்றும் பணம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தேவிப்பிரியா கிளம்புவதை அறிந்த அம்மா பானுமதி அவரை தடுத்து நிறுத்தவே அங்கு வந்த இளைஞர்கள் வீட்டுக்குள் புகுந்து பானுமதியை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்தது. இதனை அடுத்து தேவிப்பிரியாவை கைது செய்து போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். அதேபோல கத்தையுடன் தப்பி ஓடிய 2 வரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். மேலும் தன் தாயை கொலை செய்ததை தவறு என்று உணராத மகள் தேவிப்பிரியா போலீசாரை தொடர்ந்து கடுமையான வார்த்தைகளால் பேசியுள்ளார். பேஸ்புக் காதலுக்காக பெற்றெடுத்த தாயை கத்தியால் குத்திய சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.